ஜனவரி 10. தலைப்பு: நம் இருதயத்தில் உள்ள புளித்தமா. மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். லூக்கா 13:20-21. இந்த உவமையானது சுவிசேஷத்தின் ஊடுருவும் மற்றும் உள்ளத்தில் ஒருங்கிணைக்கும் வல்லமையை குறித்து விளக்குகிறது. இந்த வல்லமை தனிப்பட்ட அங்கத்தினர்களின் இருதயங்கள் மீது கிரியை செய்வதன் மூலம் தெய்வீக சாயலுக்கேற்றவாறு சபையை வடிவமைக்க வேண்டும். புளித்த மாவானது உணவின் மீது செயல்படுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் மனித இருதயத்தின் மீது செயல்பட்டு அதன் அனைத்து திறமைகளையும் ஆற்றல்களையும் ஆட்கொண்டு ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரத்தை கிறிஸ்துவுக்கு இணங்க வைக்கிறார். உவமையில் ஒரு ஸ்திரீ புளித்த மாவை உணவில் அடக்கி வைத்தால் ஒரு தேவையை வழங்குவதற்கு அது அவசியமாய் இருந்தது. இதன் மூலம் இரட்சிப்பின் பண்பு கூறுகளை இயல்பாகவே மனிதன் பெற்றிருக்கவில்லை என்பதை தேவன் நமக்கு கற்பிக்கிறார். அவன் தன்னுடைய சுய சித்தத்தை செயல்படுத்துவதன் மூலம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாது. சத்தியம் இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு தெய்வீக புளித்த மாவானது சத்தியமானது அதன் வேலையை செய்கிறது. அதன் மறுரூபமாக்கும் மற்றும் உயிரூட்டும் வல்லமையால் அது இருதயத்திற்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. புதிய எண்ணங்கள், புதிய உணர்வுகள், புதிய நோக்கங்கள் எழுப்பப்படுகின்றன. மனம் மாற்றப்பட்டு அதன் இயல்பான ஆற்றல்கள் பணியை செய்ய தயாராக்கப்படுகின்றன. மனிதனுக்கு புதிய திறன்கள் கொடுக்கப்படுவதில்லை, மாறாக அவன் பெற்றிருக்கும் திறன்கள் பரிசுத்தமாக்கப்படுகின்றன. இதுவரை மரித்திருந்த மனசாட்சி எழுப்பப்படுகிறது. ஆனால் இந்த மாற்றத்தை மனிதன் தாமாக பெற முடியாது. அதை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செய்ய முடியும். உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ, ரட்சிக்கப்படும் அனைவரும் இந்த வல்லமையின் கிரியைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சத்தியம் நிக்கோதேமுவுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் வார்த்தைகளில் விளக்கப்பட்டுள்ளது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நமது மனங்கள் தேவ ஆவியினால் கட்டுப்படுத்தப்படும் போது புளித்தமாவின் உவமையில் போதிக்கப்பட்ட பாடத்தை நாம் புரிந்து கொள்வோம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தங்கள் இருதயங்களை திறக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையே குணமாற்றத்திற்கான மிக பெரிய கருவியாக இருக்கிறதென்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஆமேன்.